திருவண்ணாமலையில் 1980களில் நடந்ததாக கூறப்படும் ஒரு சம்பவம். அவனி என்பவர் ஒரு ஆசிரியர். அவர் தன் கணவருடன் சேர்ந்து ஓர் பழைய வீடில் குடியேறினார். அந்த வீடு திடீரென வாடகைக்கு கிடைத்ததால் தான் சந்தேகம் வந்தது. ஆனால் விலை குறைவாக இருந்ததால் அவர்கள் உடனே அமர்ந்துவிட்டனர். குடியேறிய முதல் இரவில் ராத்திரி 2 மணிக்கு கதவுகள் தானாக திறக்க ஆரம்பித்தன. அவனிக்கு அதில் பெரிய விஷயம் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் 2ஆம் நாள் இரவில் மேல் மாடியில் அடிக்கடி சிறிய குழந்தை ஓடும் சத்தம் கேட்டது. ஆனால் வீட்டில் குழந்தைகள் இல்லை. அடுத்து வரும் நாட்களில் அவருடைய கணவர் தூக்கத்தில் பேச ஆரம்பித்தார். அவளை விட்டுடா, அவளுக்கு பயமா இருக்கு என்று உரைத்துக் கொண்டிருந்தார். அவனி அதை பற்றி கேட்டபோது அவர் கனவில் ஒரு பெண் குழந்தை தூக்கிலிடப்பட்டிருப்பதை பார்த்ததாக சொன்னார். ஒரு நாள் அவனி அந்த வீட்டின் பின்புறத்தில் உள்ள பழைய கிணற்றை சுத்தம் செய்யத்தான் போனார். அங்கே ஒரு மரக்கட்டையில் குழந்தையின் பழைய பாவாடை, பிச்சை பெட்டி போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டன. பிறகு விசாரித்தபோது தெரிந்தது, அந்த வீட்டில் முன்பிருந்த குடும்பத்தில் ஒரு 7 வயது பெண் குழந்தை விபத்துக்குள்ளாகி அந்த கிணற்றில் தவறி விழுந்து இறந்திருந்தாள்.